இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பேபாகோவா இருமல் மருந்து கலக்கப்பட்ட ஐஸ்கிரீம் விற்பனையை உடனடியாக நிறுத்தியது இன்சைட் ஸ்கூப். வாடிக்கையாளர்களிடமும் மன்னிப்பு. பேபாகோவா அல்லது உபாட் பத்தோக் காப் இபு அதான் அனாக் என பரவலாக அறியப்படும் பாரம்பரிய இருமல் மருந்து கலக்கப்பட்ட ஐஸ்கிரீம் விற்பனையை அதன் தயாரிப்பு நிறுவனமான இன்சைட் ஸ்கூப் உடனடியாக நிறுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சின் அறிவுரையை ஏற்று அவ்வாறு செய்வதாக அறிக்கை ஒன்றில் அது கூறியது. தங்களின் புதிய வெளியீடான அந்த ஐஸ்கிரீம்களுக்கு இணையம் வாயிலாக ஆர்டர் செய்தவர்களுக்கு பணம் திருப்பி தரப்படும். அவர்கள் கவலை கொள்ள தேவையில்லை. அதோடு அச்சம்பவத்தினால் ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக இன்சைட் ஸ்கூப் தெரிவித்தது. பேபாகோவா இருமல் மருந்து சுகாதார அமைச்சால் கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களின் கீழ் வருவதால் அந்த ஐஸ்கிரீம் விற்பனைக்கு உடனடி தடை விதிப்பதாக KKM முன்னதாக அறிக்கை வெளியிட்டிருந்தது. அது தொடர்பான விளம்பரங்களும் அனைத்து தளங்களிலிருந்து அகற்றப்பட வேண்டும். சட்டத்தை மீறினால் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு அதிகபட்சம் 20,000 ரிங்கிட் அபராதமும் 5 ஆண்டுகளுக்கும் மேற்போகாத சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் என KKM எச்சரித்திருந்தது. ஆண்டு இறுதிக்குள் 900 கிளினிக்குகளில் மெய்நிகர் ஆலோசனை சேவையை வழங்க சுகாதார அமைச்சு இலக்கு. இவ்வாண்டு இறுதிக்குள் நாடு முழுவதும் 900 கிளினிக்குகளில் மெய்நிகர் வாயிலாக மருத்துவ ஆலோசனை சேவையை வழங்க சுகாதார அமைச்சு இலக்கு கொண்டுள்ளது. தொற்று நோய், தொற்றா நோய், குடும்ப விஸ்தரிப்பு திட்டம் மற்றும் இதர முக்கிய சுகாதார பராமரிப்பு சேவைகளை அந்த ஆலோசனை சேவை உட்படுத்தி இருக்கும். இந்த சேவை விரிவாக்கத்தின் வாயிலாக மக்களுக்கான தொலைதூர சுகாதார சேவை அளிப்பை மேம்படுத்த முடியும். குறிப்பாக புறநகர் பகுதிகளில் வாழும் மக்களுக்கு கைபேசி மூலமாக அந்த மருத்துவ ஆலோசனைகளை வழங்கிவிட முடியும் என நாடாளுமன்ற மேலவையில் வழங்கிய எழுத்துப்பூர்வ பதிலில் KKM கூறியது. மெய்நிகர் வாயிலாக மக்களுக்கு, குறிப்பாக நோயாளிகளுக்கு நீடித்த சேவையை வழங்க முடியும் என்பது COVID-19 பெருந்தொற்று காலத்தில் நிரூபணமானதையும் அமைச்சு சுட்டிக்காட்டியது. போலி கல்வி சான்றிதழ்கள் சமூக ஊடகங்களில் 1500 ரிங்கிட் முதல் 4000 ரிங்கிட் வரை விற்கப்படுவது அம்பலம். போலி பட்டங்கள் அல்லது கல்வி சான்றிதழ்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக விளம்பரப்படுத்தி விற்கும் கும்பலின் நடவடிக்கைகள் அம்பலமாகி உள்ளன. குறிப்பாக அக்கும்பல் 1500 ரிங்கிட் முதல் 4000 ரிங்கிட் வரையில் போலி சான்றிதழ்களை விற்பதும் தெரிய வந்துள்ளது. இன்ஸ்டாகிராம் மற்றும் முகநூல் வாயிலாக செயல்படும் அக்கும்பல் வேலை விண்ணப்பத்திற்காக கல்வி தகுதி தேவைப்படும் நபர்களை குறிவைத்து செயல்படுகிறது. பொதுமக்களையும் அதிகாரிகளையும் ஏமாற்ற ஏதுவாக கல்வி அமைச்சுடன் இணைந்து செயல்படுவதாகவும் அந்த கும்பல் கூறி வருகிறது. SPM சான்றிதழ்களை 1500 ரிங்கிட்டிற்கும், டிப்ளமோ கல்விக்கான சான்றிதழ்களை 1800 ரிங்கிட்டிற்கும், இளங்கலை பட்டங்களை 2500 ரிங்கிட்டிற்கும், முனைவர் பட்டங்களை 4000 ரிங்கிட்டிற்கும் அக்கும்பல் விற்பதாக கூறப்படுகிறது. அதோடு அந்த சான்றிதழ்கள் கல்வி அமைச்சு மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களின் கீழ் பதிவு செய்யப்படும் என்ற உத்தரவாதத்தையும் அக்கும்பல் வழங்குகிறது. அந்த போலி சான்றிதழ்களை வாங்க விரும்புபவர்கள் வாட்ஸ்அப் வாயிலாக தங்கள் விவரங்களை அனுப்ப வேண்டும். அவை பரிசீலிக்கப்பட்டவை செய்யப்பட்டவுடன் சான்றிதழ்களுக்கான விலையும் இதர விலைகளும் விவரங்களும் வழங்கப்படும். 10 பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கீற்று பொரியல் 19 ரிங்கிட்டா. வாடிக்கையாளர் ஏமாற்றம், வியாபாரியை விளாசும் நெட்டிசன்கள். பிரெஞ்ச் ஃப்ரைஸ் எனப்படும் உருளைக்கிழங்கு கீற்று பொரியல் 19 ரிங்கிட்டுக்கு விற்கப்பட்டதாக கூறி எக்ஸ் தள பயனர் ஒருவர் தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளார். தலைநகரில் உள்ள அங்காடி கடையொன்றிலிருந்து அந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸை அவர் வாங்கினார். அதில் 10 பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கீற்றுகள், கொஞ்சம் மிளகாய் சாந்து, கொஞ்சம் மயோனைஸ், கொஞ்சம் செரண்டிங் ஆயாம் போடப்பட்டிருந்தன. வெறும் 10 கீற்றுகளுக்கு 19 ரிங்கிட்டா என ஹமிங்குல் டெஹாமான் எனும் அந்நபர் தனது எக்ஸ் பதிவில் கொந்தளித்தார். அதில் அப்படி ஒரு மலிவான விலையில் வேறெங்கும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்காது என சம்பந்தப்பட்ட வியாபாரி தம்பட்டம் அடித்துக் கொண்டது அமிகுலை மேலும் சினமூட்டி இருக்கிறது. அவரின் ஆதங்கத்தை புரிந்து கொண்ட நெட்டிசன்கள் கொஞ்சமாவது நியாயம் வேண்டாமா என கேட்டு கருத்துக்களில் அந்த வியாபாரியை விளாசி வருகின்றனர். அவர்களில் ஒருவர், விலையை விடுங்கள், அதன் சுவையை கூட சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு அப்படி ஒன்றும் பிரமாதம் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். சமூக ஊடக நிறுவனங்களுக்கான புதிய கட்டுப்பாட்டு விதிமுறைக்கு நல்ல வரவேற்பு. அமைச்சர் ஃபாம்ஹி தகவல்.
சிறார் மற்றும் குடும்பங்களுக்கு பாதுகாப்பான இணைய சூழலை ஏற்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் அறிமுகப்படுத்தும் சமூக ஊடக ஒழுங்குமுறை கட்டமைப்பு விதிகளின் கீழ் உரிமம் பெற வேண்டிய அவசியத்தை சமூக ஊடக நிறுவனங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றன. அவற்றிடம் இருந்து நேர்மறையான கருத்துக்களை தாம் பெற்றிருப்பதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் கூறினார். சிங்கப்பூருக்கான 3 நாள் அலுவல் பயணத்தின் போது ஃபாமி மெட்டா, கூகுள், டிக்டாக் உள்ளிட்ட பல்வேறு சமூக ஊடகங்களின் பிரதிநிதிகளுடன் சந்திப்பு நடத்தினர். நாளை ஆகஸ்ட் 1 அறிமுகமாகி வரும் ஜனவரி 1 அமலுக்கு வரவிருக்கும் மலேசியாவின் அப்புதிய கட்டுப்பாட்டு விதிமுறையை பின்பற்ற தயாராக இருப்பதாக அச்சந்திப்பின் போது அவை ஒப்புக்கொண்டன. சமூக ஊடகங்களுக்கு மலேசியா ஒரு முக்கிய சந்தை என்பதை அவை உணர்ந்துள்ளதாக ஃபாமி குறிப்பிட்டார். சமூக ஊடகங்களுக்கான புதிய ஒழுங்குமுறை கட்டமைப்பின் கீழ் மலேசியாவில் குறைந்தது 80 லட்சம் பதிவு செய்யப்பட்ட சமூக ஊடக பயனர்களை கொண்ட அனைத்து சமூக ஊடகங்களும் இணைய செய்தி சேவைகளும் உரிமத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். தத்தம் தளங்களில் நிகழும் குற்றவியல் சம்பவங்களுக்கு அந்தந்த சமூக ஊடகங்களையே பொறுப்பேற்க வைப்பதே அதன் நோக்கமாகும். வீட்டுக்கு மர்ம நபர்களை அழைத்து வந்த பணிப்பெண்கள் திக் நிமிடங்களை எதிர்கொண்ட மருத்துவர். தானும் மனைவியும் வீட்டில் இருக்கும் போதே பணிப்பெண்கள் 2 ஆடவர்களை வீட்டிற்கு அழைத்து வந்த சம்பவத்தால் பரபரப்பான நிமிடங்களை எதிர்கொண்ட அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் மருத்துவரும் சமூக ஊடக பிரபலமான டாக்டர் சே ஷரில். நேற்று முன்தினம் இரவு 9:25 வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. டாக்டர் சேயும் அவரின் மனைவியும் வீட்டின் மேல் மாடியில் இருந்த போது 2 ஆடவர்கள் வீட்டுக்குள் நுழைவதை எதிர் வீட்டுக்காரர் கூறியிருக்கின்றார். பின்னர் அதனை சிசிடிவி வாயிலாக உறுதிப்படுத்தியுள்ளார் டாக்டர் சே. அவ்வாடவர்கள் உள்ளே நுழைவதை மறைக்கும் விதமாக வரவேற்பறையில் இருந்த சிசிடிவி கேமராவை பணிப்பெண்களில் ஒருவர் நைஸாக திருப்பிவிட்டது டாக்டர் சேயின் சந்தேகத்தை அதிகப்படுத்தியுள்ளது. மர்ம நபர்கள் வீட்டில் நுழைந்திருக்கின்றனர், என் குழந்தைகளோ கீழே பணிப்பெண்களுடன் இருக்கின்றனர், இப்போது நான் என்ன செய்வது, போலீசுக்கு தகவல் கொடுப்பதா அல்லது கீழே இறங்குவதா என்ற குழப்பத்தில் இருந்த டாக்டர் சே பின்னர் ஒரு வழியாக போலீசுக்கு தகவல் கொடுத்தார். தகவல் கிடைத்து வீட்டுக்கு வந்த போலீஸ் பணிப்பெண்களை விசாரித்ததில் அவ்விரு ஆடவர்களும் அவர்களுக்கு அறிமுகமானவர்கள் என்பது கண்டறியப்பட்டது. நாங்கள் வீட்டில் இருக்கும் போதே இப்படி என்றால் இல்லாத போது என்னவெல்லாம் நடக்கும்? சம்பந்தப்பட்ட வீட்டு பணிப்பெண் முகவர் அமைப்பை தொடர்பு கொண்டு அவ்விரு பணிப்பெண்களையும் திரும்ப எடுத்துக் கொள்ளப்பட்டனர். பிள்ளைகளின் பாதுகாப்பே எனக்கு முக்கியம், பொறுப்பற்ற பணிப்பெண்களுடன் என்னால் சமரசம் செய்து கொள்ள முடியாது என டாக்டர் சே நேற்று வெளியிட்டுள்ள வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். கோலத்தெரங்கானுவில் மாற்றுத்திறனாளி மகளை கற்பழித்த ஆடவனுக்கு 30 ஆண்டு சிறை, 30 கசையடி. தனது மாற்றுத்திறனாளி மகளை கற்பழித்த ஆடவனுக்கு 30 ஆண்டுகள் சிறையும் 30 கசையடிகளும் விதிப்பதாக செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. பிறந்தது முதல் மாற்றுத்திறனாளியாக இருந்த 12 வயதை கற்பழித்து மகளை கற்பழித்ததாக கொண்டு வரப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளையும் 45 வயதுடைய அந்த ஆடவன் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து இந்த தண்டனை விதிப்பதாக கோலத்தெரங்கானு செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி முகமது ஷுல் ஷாகிகுடின் சுல்கிப் தெரிவித்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு டுங்கோனில் உள்ள வீடு ஒன்றில் முதல் குற்றத்தை 2வது குற்றத்தையும் புரிந்த அந்த ஆடவன் அதன் பிறகு கடந்த ஆண்டு 3வது குற்றத்தை புரிந்துள்ளார். குற்றவியல் சட்டத்தின் 288வது பிரிவின் கீழ் ஒவ்வொரு குற்றத்திற்கும் அந்த நபருக்கு 10 ஆண்டு சிறையும் 10 கசையடிகளும் விதிக்கப்படுவதாக நீதிபதி ஷுல் ஷாகிகுடின் தீர்ப்பளித்தார். கைது செய்யப்பட்ட தினமான அந்த ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி முதல் தண்டனையை அனுபவிக்கும்படி அந்த நபருக்கு நீதிபதி உத்தரவிட்டதோடு ஒவ்வொரு குற்றத்திற்கும் தண்டனை முடிந்தவுடன் அடுத்தடுத்த குற்றங்களுக்காக தண்டனையை அனுபவிக்கும்படி தெரிவித்தார். காஜாங்கில் ஆபத்தான முறையில் காரை செலுத்தி பெண்ணை தாக்கிய சம்பவம் 2 உள்நாட்டு ஆடவர்கள் கைது. தலைநகர் செராஸ் பத்து செம்பிலான் 9 அருகே ஆபத்தான முறையில் காரை செலுத்தி இதர சில வாகனங்களை மோதி தள்ளியதோடு பெண் ஒருவரை அடித்ததாக நம்பப்படும் 2 உள்நாட்டு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த புதன்கிழமை மாலை மணி 4 வாக்கில் காஜாங் சுற்றுவட்டார பகுதியில் அவ்விருவரும் கைது செய்யப்பட்டதை மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் உறுதிப்படுத்தினர். 25 மற்றும் 26 வயதான அவ்விருவருக்கும் எதிராக முறையே 12 மற்றும் 22 குற்றப்பதிவுகள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. விசாரணைக்கு உதவும் பொருட்டு அவர்கள் 6 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சமூக ஊடகங்களில் வைரலாகி இருக்கும் சம்பவம் தொடர்பில் காணொலி ஒன்றையும் போலீஸ் அடையாளம் கண்டிருப்பதாக நஸ்ரோன் குறிப்பிட்டார்.
முன்னதாக ஜூலை 28ஆம் தேதி மாலை மணி 6:30 வாக்கில் வெள்ளை நிற ஹோண்டா சிட்டி காரை ஆபத்தான முறையில் செலுத்தி இதர வாகனங்களை மோதி தள்ளியதோடு 29 வயதான பெண் ஒருவரை ஹெல்மெட்டால் அடித்த பின் தப்பியோடிவிட்ட ஆடவன் ஒருவர் குறித்து போலீஸ் புகார்களையும் பெற்றதாக குறிப்பிடத்தக்கது. ஜொஹூர் மகோதா சட்டமன்ற உறுப்பினர் ஷரிபா கவலைக்கிடம். ஜொஹூர் மகோதா சட்டமன்ற உறுப்பினர் ஷரிபா அசீசா ஜைத் சிங் ரத்த கசிவு காரணமாக கவலைக்கிடமாக இருந்து வருகிறார். 63 வயதுடைய அவர் குலுவாங் ஏன்டி பிசார் ஹஜான் கசோம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஜொஹூர் அம்னு மகளிர் பிரிவு சேர்ந்த உறுப்பினர்கள் மூலம் இந்த தகவலை பெற்றதாக பத்துபஹாட் அம்னோ டிவிஷன் மகளிர் பிரிவு தலைவர் ஹலிஷா அப்துல்லா தெரிவித்தார். குலுவாங் அம்னோ மகளிர் பிரிவில் தலையுமான ஷரிபா ஜொஹூர் அம்னோ இளைஞர் மகளிர் பிரிவின் முன்னாள் தலைவியாகவும் இருந்துள்ளார். 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலில் மகோதா சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார். இதற்கு முன் 2018ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை பெனாவார் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஷரியா இருந்துள்ளார். சமயம் வழி கட்டொழுங்கு வழி கல்வி ஸ்ரீ முருகன் நிலையத்தின் 30வது கல்வி யாத்திரை ஆகஸ்ட் 4ஆம் தேதி. சமயம் வழி கட்டொழுங்கின் வழி கல்வி எனும் தாரக மந்திரத்துடன் மீண்டும் இவ்வாண்டு துவக்கம் கண்டுள்ளது ஸ்ரீ முருகன் நிலையத்தின் கல்வி யாத்திரை. நெடுங்காலமாக இந்திய மாணவர்களுக்காக தனிப்பட்ட வகுப்புகள் வழங்கி நூற்றுக்கணக்கானவர்களை பட்டதாரிகளாக உருமாற்றி இருப்பவர்கள் ஸ்ரீ முருகன் கல்வி நிலையத்தினர். அவ்வகையில் ஆண்டுதோறும் கல்விக்கு உந்து சக்தியாய் விளங்கும் சமயம் வழி நிலையான வெற்றிக்கு இட்டு செல்லக்கூடிய கல்வி யாத்திரையை நடத்தி வருகின்றனர். 30வது ஆண்டாக நடைபெறவிருக்கின்ற 2024ஆம் ஆண்டிற்கான கல்வி யாத்திரைக்கு 5 மாதங்களாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக அதன் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ கணேஷ் தெரிவித்தார். கல்வி வழியே இந்திய சமுதாயத்தை முன்னேற்ற முடியும் என 1995ஆம் ஆண்டு முதலே இந்த கல்வி யாத்திரையை ஸ்ரீ முருகன் நிலையம் நடத்தி வருகின்ற நிலையில் இவ்வாண்டு 3 இடங்களில் நடைபெறும் அந்த தேசிய ஒருங்கிணைப்பாளர் அகேஸ்வலோ கூறினார். வருகின்ற ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்துமலையில் நடைபெறவிருக்கின்ற கல்வி யாத்திரை குறித்து விளக்கம் அளிக்கிறார் இதன் இணை இயக்குனர் சுரேன் கந்தா.